மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா அப்படின்னு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை சொல்லியிருக்காரு. எனவாம் பொண்ணா பிறக்கணும் அப்படின்னாலே பெரிய தவம் பண்ணி வரம் வாங்கி வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் டோட்லி சப்ஜெக்டிவ். உங்கள் ஒப்பீனியனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இந்த ஜென்ரேஷனில் பொண்ணா பிறக்கிறது ரொம்பவே லக்கி. விமென்ஸ் ஆர் லக்கி அப்படிங்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ ஒரு பொண்ணா பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வந்துட்டு பேசாமல் நம்ம பையனாகவே பிறந்திருக்கலாம் போலன்ட்டு யோசிச்சிருப்பாங்க நிறைய பேர், இன்க்ளூடிங் மீ. ஆனால் இந்த ஜென்ரேஷன் பொண்ணுங்க வந்துட்டு ரொம்பவே லக்கி அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய இந்த ஒரு வாழ்க்கையை, இந்த ஒரு பிறப்பை லக்கியாக பார்க்குறீங்களா இல்லைனா ஒரு சாபக்கேடாக பார்க்குறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு தமிழ் த்ரெட்ஸ். நான் உங்கள் மௌனமொழி. ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கலாக பார்க்காம நேச்சுரிஸ்டிக்காக பார்க்கலாம். ஒரு பொண்ணு அப்படிங்கிறவங்க இல்லைன்னா இந்த பூமி எப்படி இருக்கும்? மெரினா படத்தில் வர சிவகார்த்திகேயன் சொல்கிற மாதிரி ரொம்ப நிம்மதியாக இருக்குமா? இல்லைனா புது வெள்ளை மழை படத்தில் பெண் இல்லாத ஊரிலே குடிதான் பூ பூப்பதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்மையான விஷயங்களே இல்லாமல் இருந்திருக்குமா? உண்மையாகவே பொண்ணுங்கிறவங்க இல்லை அப்படின்னா இந்த வேர்ல்டு வந்துட்டு ரொம்பவே போரிங்காக தான் இருந்திருக்கும். அண்ட் இந்த கவிஞர்களுடைய கவிதைகள் கூட ஒரு மாதிரி மென்மையாக இல்லாமல் ஃபயர் மோட்லேயே தான் இருந்திருக்கும். கலர்ஃபுல்லாக இல்லாமல் ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக அப்படி தான் இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் எல்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 பிஸ்னஸ் மட்டும்தான் ரன் ஆகிருக்கும். பிகாஸ் நிறைய பிஸ்னஸ் வந்துட்டு விமன் சார்ந்து தான் இருக்குது. காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும், ஃப்ளவர்ஸாக இருக்கட்டும், ஆர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஹேண்ட் கிராஃப்ட் மெட்டீரியலாக இருக்கட்டும், நம்ம ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் வந்துட்டு விமன் சார்ந்தே இருக்குது. ஸோ விமன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த பிஸ்னஸ் கூட ஒரு 4-5 தான் இருந்திருக்கும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் இப்போ வந்துட்டு இண்டிபெண்ட்டாக அவங்க லைஃப்பை அவங்களே லீட் பண்ணிக்கிற அளவுக்கு இப்போ இருக்காங்க. அப்படிங்கிறதுனால பொதுவாக ஒரு பொண்ணாக இருக்கிறதே லக்கின்னு சொல்கிறத காட்டிலும் இந்த ஜென்ரேஷனில் பொண்ணாக பிறக்கிறவங்க ரொம்பவே லக்கியானவங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் இன்ஃபான்டிசைட். முன்னாடியெல்லாம் வந்துட்டு ஒரு குடும்பத்தில் பொன் குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் கிராமங்கள்லேயோ இல்லைனா ரொம்ப ஏழையாக இருக்கவங்களுடைய குடும்பத்தில் ஒரு பொன் குழந்தை பிறக்குது அப்படின்னா கள்ளிப்பாலை கொடுத்து சாப்டர் முடிச்சிருவாங்க அப்படியே. ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. எனக்கு பொன் குழந்தை பிறந்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு யோசிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. முன்னாடியெல்லாம் ஏன் அப்படி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணாக பிறக்கிறவங்களே வந்துட்டு ஒரு செலவாக தான் பார்த்தாங்க. அவங்கள சின்ன வயசுலேருந்து பத்திரமா பார்த்துக்கணும், பெரிய மனுஷி ஆகிட்டாங்கன்னா சடங்கு வைக்கணும், கல்யாணம் நடந்தது அப்படின்னா அவங்களுக்கு டௌரி கொடுத்து அனுப்பணும். ஸோ இதனாலேயே ஆண்களை வந்துட்டு ஒரு அசட்டாகவும் பெண்களை வந்துட்டு ஒரு லயபிலிட்டியாகவும் தான் அந்த காலத்தில் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறது டோட்டலி மாறிடுச்சு. பொண்ணுங்களும் ஸ்கூலுக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அப்பா அம்மாவை பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பொன் குழந்தைங்க வேண்டாம், ஆண் குழந்தைகள் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருந்தது அப்படின்னா கடைசி காலம் வரைக்கும் நம்ம கூடவே இருப்பாங்க, கடைசி காலம் வரைக்கும் நமக்கு கஞ்சி ஊற்றுவாங்க அப்படிங்கிறது தான் பெற்றவங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனாலும் சரி ஆகலைன்னாலும் சரி அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது, பெற்றவங்களை பார்த்துக்கிறது, மூத்தவங்களை பார்த்துக்கிறது அப்படின்னா பெண் பிள்ளைகளாக தான் இருக்காங்க. இதனாலேயே வந்துட்டு நிறைய பேர், நானே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கலாம், நீயும் பொண்ணாவே பிறந்து தொலைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 2016 அதிகமான ஃபீமேல் இன்ஃபான்டிசைட்ஸ் நடந்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான். 2019 பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் 3 மாதமாக 132 வில்லேஜஸில் ஒரு பொன் குழந்தை கூட பிறக்கவே இல்லை. மேபி இல்லீகலாக கருவில் இருக்கிறது ஆணா பெண்ணா அப்படிங்கிறத பார்த்து எங்களுக்கு பொண்ணெல்லாம் வேணாம், ஆண் குழந்தை மட்டும்தான் வேணும்னு சொல்லி பொண்ணுங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஆண் குழந்தைய மட்டும் பெற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு தெரில. பட் 132 கிராமத்தில் 3 மாதமாக பொன் குழந்தை அப்படிங்கிறது பிறக்கவே இல்லை. ஆனால் 2024 பார்த்தீங்கன்னா இந்த நிலைமை அப்படியே மாறுது. எங்களுக்கு பொன் குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக இந்த ஜெண்டர் ரிவீலெல்லாம் பார்க்கணுன்னு ட்ரை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே இந்த ஜெண்டர் ரிவீல் அப்படிங்கிறது இல்லீகலான ஒரு விஷயம் தான். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்று இருக்குது இந்த கேர்ள் சைல்டாக பிறக்கிறது லக்கின்னு சொல்கிறதுக்கு, ஒரு இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறதுக்கு. ராஜஸ்தானில் பிப்லாந்திரி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். இந்த வில்லேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு பொன் குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்காக 111 மரக்கண்ணை நட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு குழந்தையா பிறக்கும் பொழுதும் 111 மரக்கண்ணுகளை நட்டு வச்சு இப்போ மொத்தம் 3 லட்சத்துக்கும் மேலே மரக்கண்ணு அங்கே இருக்கா. சரி, எதுக்காக இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜினுடைய சீஃப் வந்துட்டு ஷாம் சுந்தர் பள்ளிவால். இவரை வந்துட்டு ஃபாதர் ஆஃப் ஈகோ ஃபெமினிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் இந்த ஆர்டரே கொண்டு வந்தார். இந்த மாதிரி பொன் குழந்தைங்க பிறக்கும் பொழுது மரக்கண்ணுகளை நட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி. எதுக்காக அப்படின்னா இவருக்கு வந்துட்டு ஒரு
பொன் குழந்தை இருந்திருக்கு. 2006 அந்த குழந்தை டீஹைட்ரேஷனால் இறந்து போயிருக்கு. இப்போ எதனால் டீஹைட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000ஸ்லாம் அந்த வில்லேஜஸில் இந்த தண்ணி அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருந்திருக்கு, வாட்டர் லெவல். அண்டு குடிநீருமே கூட யாருக்குமே கிடைக்கல, நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு நிலைமை. ஒரு வில்லேஜினுடைய சீஃப் என்னுடைய மகளுக்கே தண்ணி கிடைக்கல அப்படின்னா எவ்வளவு வறட்சியாக இருந்திருக்கும்னு பார்த்துக்கோங்க. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பொன் குழந்தை பிறக்கும் பொழுதும் நேச்சருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், பொன் குழந்தைங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு பொன் குழந்தை பிறக்கும் பொழுதுமே 111 மரக்கண்ணுகளை நட்டு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் போடுறாரு. சரிம்மா, இந்த ஒரு வில்லேஜில் மட்டும் பொன் குழந்தைகளை அப்படியே பெருசாக செலிப்ரேட் பண்ணி என்ன பிரயோஜனம், மற்ற இடங்கள்லாம் அப்படி இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னைக்கு இப்போ ரொம்பவே மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முன்னாடியெல்லாம் வந்துட்டு பேசிக்லி இப்போ சென்சஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 2019-20 சர்வே படி 1000 ஆண்களுக்கு 929 பெண்கள் இருக்காங்க. இதுவே 2015-16 சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா 919 பெண்கள் தான் இருக்காங்க. அதே மாதிரி விமென்ஸ் ரிசர்வேஷனுக்காக 2023 33% விமென்ஸுக்காகன்ட்டு அலாட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு இப்போ 33 அப்படின்னும் பொழுது ரொம்பவே கம்மியாக தெரிஞ்சாலுமே ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் செஷன் நடந்தப்போ ஒரே ஒரு விமன் மெம்பர் மட்டும்தான் இருந்தாங்க, நம்மளுடைய சரோஜினி நாயுடு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 102 விமன் மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்படி நிறைய ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா விமென்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு இடமா டச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க டெல்லி சீஃப் மினிஸ்டர் ரொம்பவே யங் லேடி அதிஷா மர்லீனா, வெஸ்ட் பெங்காலினுடைய சிஎம் மம்தா பானர்ஜி, லேட் சிஎம் ஜெயலலிதா, அண்ட் காஷ்மீரினுடைய எக்ஸ் சிஎம் மெஹபூபா முஃப்தி, அண்ட் ஆனந்தி பென், மாயாவதின்னு நிறைய விமன் சிஎம் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ லார்ஜஸ்ட் சர்வ்டு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திரா காந்தி இருக்காங்க. இப்படி விமென்ஸ் அப்படிங்கிறவங்க பார்லிமெண்ட் பாலிடிக்ஸ்லையாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா நிறைய ஒயிட் காலர் ஜாப்ஸாக இருக்கட்டும், நிறைய ஃபீல்டில் அவங்க வந்துட்டு ஹைட்ஸை ரீச் பண்ணிட்டு இருக்காங்க, டச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு நார்மல் ஃபேமிலியில் பிறக்கிற பொண்ணுலேருந்து ரொம்ப ஏழையான குடும்பத்தில் ஒரு பொண்ணு பிறந்தா கூட அவங்க பிறந்ததுலேருந்து கடைசி காலம் வரைக்குமே அவங்களுக்குன்ட்டு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. நம்மளுடைய கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சில ஸ்கீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ், மஹிளா சக்தி கேந்திரா, ஒன் ஸ்டாப் சென்டர், உஜிவாலா, அண்ட் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா, ராஜீவ் காந்தி ஸ்கீம் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் அடாலசன்ட் கேர்ள்ஸ், இப்படி நிறைய ஸ்கீம்ஸ். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே கூட ஒரு பொன் குழந்தைக்குன்னு சொல்லி எஸ்பெஷலி பொண்ணுங்களுக்காக மட்டும்னு சொல்லி நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. அண்ட் ஆல்சோ ஆண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்கா, ஜென்ரல் ஸ்கீம்ஸ் நிறையா இருக்கும், ஆனால் ஸ்பெசிஃபிக்காக பொண்ணுங்களுக்குன்னு மட்டுமே நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அவங்க பிறக்கிறதுல இருந்து, அவங்க படிக்கிறதுல இருந்து, அவங்க வளர்ந்து வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், ப்ரெக்னன்சி ரிலேட்டடான விஷயங்களா ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வயதானதுக்கப்புறம் இருக்கிற ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் பொண்ணுங்களுக்காக மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வந்திருக்காங்க. பொண்ணுங்க பிறக்கிறது லக்கி அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய கவர்மெண்ட் கொடுக்குற இந்த ஸ்கீம்ஸ் தான். இந்த சில ஸ்கீம்ஸ் அண்ட் ஒதுக்கீடுகளை மட்டுமே வச்சு பொன் குழந்தையா பிறக்கிறது லக்கி அப்படின்னு நம்மளால எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியெல்லாம் ஒரு வீட்டில் ஒரு பொன் குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்கு அவங்க வயசுக்கு வர வரைக்கும் தான் அவங்களுக்கான ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிறதே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வயசுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி உட்காராத, இப்படி நடக்காத, இப்படி நிற்காத, இப்படி சிரிக்காத, இப்படி பார்க்காதன்னு சொல்லி 1008 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இதே அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன்னும் ஒரு படி மேலே போய் பிடிச்சதை படிக்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன், பிடிச்ச வேலைக்கு போகிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அப்படியே நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாலும் போஸ்ட் போடக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், அப்படியே நம்ம போஸ்ட் போட்டாலும் கன்றாவியெல்லாம் நமக்கு கமெண்ட்ஸாக வந்து சேரும். இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒரு பக்கம் நிறைய இருக்குது. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த குட் டச் பேட் டச் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு சொல்லித்தர மாட்டாங்க. பேசிக்காகவே பொண்ணுங்க வீட்டில் முன்னாடியெல்லாம் குட் டச் பேட் டச் அப்படிங்கிறது சொல்லித்தர மாட்டாங்க. அதுக்கப்புறம் வளர தான் நமக்கு ஒரு இந்த மெச்சூரிட்டி வர ஆரம்பிக்கும்ல, அப்போ தான் இந்த குட் டச் பேட் டச் அப்படிங்கிற ஒரு விஷயமே புரிய வரும். அப்போ தான் சின்ன வயசில் நம்மளை சுற்றி இருந்த வெறிநாய்கள் நமக்கு என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது புரிய வந்து அது ஒரு மென்டல் ட்ராமாவாக மாறி அதை வெளியே யார்கிட்டையுமே சொல்ல முடியாமல் உள்ளேயே வச்சு குமரிட்டு இருக்கும்பொழுது லவ்வர் அப்படிங்கிற ஒருத்தவங்க வருவாங்க. அந்த லவ்வர் வந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் மறந்து லவ் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ்குள்ளே என்ட்ரானா அதுக்கப்புறம் வீட்டில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுப்பாங்க. நான் எடி பேயடி வாங்கி நீ கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா தற்கொலை பண்ணிப்போம் அப்படின்லாம் மிரட்டி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அரேஞ்ச் பண்ணுவாங்க. வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் கூட இந்த லவ்வர் அப்படிங்கிறவங்கலேருந்து பிரிஞ்சு வந்தாங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு எக்கச்சக்கமான பட்டங்கள் பெயர்கள்லாம் கொடுப்பாங்க. அதையும் தாண்டி ஓகே நம்ம கல்யாணம் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ்குள்ளே வந்துட்டோம், இந்த லைஃப் அடாப்ட் பண்ணி வாழலான்னு பார்த்தா இத்தனை வருஷமாக பெற்று வளர்த்து ஆளாக்கி பாலூட்டி சீரூட்டி அப்படின்னா சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்ம பிறந்த குடும்பத்தை அப்படியே மாற்றி வேறு ஒரு இடத்துல கொண்டு வந்து நட்டு வைப்பாங்க. ஸோ அந்த ஃபேமிலியோட ட்ரெடிஷன் வேறையாக இருக்கும், கல்ச்சர் வேறையாக இருக்கும், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறையாக இருக்கும். மொத்த
சுத்தமாக அந்த ஒரு கல்ச்சருக்கு அடாப்ட் பண்ணி அவங்க என்ன சொன்னாலும் அதை பொறுத்துக்கிட்டு போகணும். அப்படியே நம்ம பொறுத்துக்கிட்டு போனோம் அப்படியேனாலும் கூட கல்யாணம் ஆகி 3 மாதம் தான் ஆயிருக்கும். 3 மாதம் ஆச்சு, இன்னும் எந்த விசேஷமும் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி விசேஷம் எதுவும் இல்லைன்னா அதுக்கு ஒரு பட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே விசேஷம் இருக்குது, ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருக்கிற மூட் ஸ்விங்ஸாக இருக்கட்டும், அதை யாரும் குடும்பத்தில் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. அதை நம்ம அப்படியே ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த லேபர் பெயினாக இருக்கட்டும் எல்லாத்தையும் தாண்டி குழந்தை பிறக்கும். அப்படியே ஒரு குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைய வளர்க்குறது முழுக்க முழுக்க அம்மாவனுடைய வேலையாக தான் இருக்கும். அந்த குழந்தைய பிறந்ததுலேருந்து பார்த்துக்கிறதா இருக்கட்டும், ஸ்கூலுக்கு அனுப்புறதா இருக்கட்டும், காலேஜுக்கு அனுப்புறதா இருக்கட்டும், கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே அம்மாவனுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்படியே இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடைக்காது. பிடிக்கிறத நம்மளால் படிக்க முடியும், அண்ட் பிடிச்ச வேலைக்கு நம்மளால் போக முடியும். இந்த மாதிரி கவர்மெண்ட்னுடைய ஸ்கீம்ஸ் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸுமே இருக்குது. ஸோ இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி இப்போ நமக்கு ஃபேமிலியிலேருந்து கிடைக்கிற ஃப்ரீடமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இன்னும் இந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறது சொசைட்டியில் இருக்க எல்லா ஃபேமிலியிலுமே எல்லா பெண் குழந்தைகளுக்குமே கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக விமனாக இருக்கிறதுங்கிறது ரொம்பவே லக்கியான ஒரு விஷயம் தான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் விமனாக இருக்கிறதுக்கு லக்கியாக ஃபீல் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா வந்துட்டு இன்னும் பல இடங்களில் கஷ்டங்கள் இருந்தாலுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் நோட்டை நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், மேபி என்னைக்காவது ஒரு நாள் பொண்ணாக பிறந்திருக்கலாமோ அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அண்ட் எதனால் யோசிச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கேட்டதற்கு நன்றி.